இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். MH370 விமானம் பற்றி ஆருடங்களை எளிதில் நம்பிவிட வேண்டாம். மலேசிய விமான நிறுவனத்திற்கு சொந்தமான MH370 விமானம் 239 பேருடன் நடுவானில் மாயமாய் மறைந்த சம்பவம் நிகழ்ந்து இன்று மார்ச் 8ஆம் தேதியுடன் 10 ஆண்டுகள் ஆகின்றன. மலேசியர்களுக்கு மட்டுமின்றி உலக மக்களுக்கு பெரும் புதிராகவும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஆறாத ரணமாகவும் இருந்து வரும் MH370 விமானம் குறித்து ஆருடங்கள் தன்மையில் வெளியிடப்படும் எந்த ஒரு தகவலையும் மக்கள் எளிதில் நம்பிவிடக்கூடாது என்று மலேசிய வான் போக்குவரத்து துறையில் நீண்ட காலம் சேவையாற்றியவரும் அதன் முன்னாள் தலைவருமான டத்தோஸ்ரீ அசாருடின் அப்துல் ரஹ்மான் கேட்டுக்கொண்டுள்ளார். 2014ஆம் ஆண்டு மார்ச் 8ஆம் தேதி கோலாலம்பூரிலிருந்து சீன தலைநகர் பெய்ஜிங்கை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது காணாமல் போன MH370 விமானம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமின்றி நாட்டின் வான் போக்குவரத்து துறைக்கு தலைமையேற்று இருந்த தமது வாழ்க்கையையும் இந்த சம்பவம் புரட்டி போட்டுவிட்டதாக அசாருடின் கூறுகிறார். மலேசிய வான் போக்குவரத்து வரலாற்றில் மட்டுமின்றி உலக விமான போக்குவரத்திலும் அதிகமான பயணிகளுடன் ஒரு விமானம் காணாமல் போன நிலையில் அதற்கு துல்லியமாக விடை காணாமல் போன முதல் சம்பவம் அது MH370 தான் இருக்க முடியும் என்று அசாருடின் கூறுகிறார். சம்பவம் நிகழ்ந்த போது மலேசிய வான் போக்குவரத்து துறைக்கு தலைமையேற்று இருந்தவர் என்ற முறையில் MH370 விமானம் காணாமல் போனதற்கு தம்மை மட்டுமே இன்று வரை குறை சொல்லப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிடுகிறார். அந்த விமானத்திற்கு என்ன நேர்ந்தது என்று உலகமே கேள்வி கணைகளால் துளைத்து கொண்டு வரும் வேளையில் அந்த மலேசிய விமானம் காணாமல் போனது தொடர்பான தகவல்களை தாம் மூடி மறைப்பதாக தமக்கு எதிராக கூறப்பட்டு வரும் பெரும் குற்றச்சாட்டை தாம் இன்று வரை சுமந்து கொண்டு இருப்பதாக அசாருடின் குறிப்பிட்டார். MH370 காணாமல் போனது தொடர்பில் மலேசிய வான் போக்குவரத்து துறையை சில குடும்பங்கள் நம்பவில்லை என்பதுதான் தமது மனதை அழுத்திக் கொண்டு இருக்கும் பெரும் சோகமாகும் என்கிறார் அசாருடின். திருமணம் நிகழ்ச்சியில் அல்லது பள்ளிவாசலுக்கு செல்லும்போது சிலர் தம்மிடம் கேட்கும் ஒரே கேள்வி MH370 விமானத்திற்கு உண்மையிலேயே என்ன நடந்தது என்பதாகும் என்று MH370 விமானம் காணாமல் போன 10 ஆண்டுகள் நிறைவையொட்டி வழங்கிய சிறப்பு பேட்டியில் மலேசிய வான் போக்குவரத்து துறை நிபுணருமான அசாருடின் குறிப்பிட்டார். காப்பாரில் நிகழ்ந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பில் போலீசார் இதுவரையில் 5 ஆடவர்களை கைது செய்துள்ளனர் என்று வடகில்லான் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP S. விஜயராவ் தெரிவித்தார். காப்பார் 11வது மைல் பெக்கான் காப்பாரில் நேற்று மாலை 4:54 மணியளவில் நிகழ்ந்த இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் 46 வயது பாதுகாவல் மேலாளர் ஒருவர் மிக நெருக்கமான நிலையில் சுடப்பட்டார். வலது கையிலும் விலா எலும்பிலும் தோள்பட்டையில் துப்பாக்கி சூட்டிற்கு ஆளான அந்த மேலாளர் கில்லான் தங்கு அம்புவான் ரஹிமா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருவதாக ACP விஜயராவ் குறிப்பிட்டார். ஒரு கருப்பு நிற காரில் வந்திறங்கிய சந்தேக பேர் வழி இந்த துப்பாக்கி பிரயோகத்தை நடத்தியிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. இதன் தொடர்பில் போலீசார் நடத்திய அதிரடி தேடல் நடவடிக்கையில் காப்பார் வட்டாரத்தை சேர்ந்த 40க்கும் 45க்கும் இடைப்பட்ட வயதுடைய 5 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதற்கான பின்னணி காரணங்களை குற்றவியல் சட்டம் 307 பிரிவின் கீழ் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக ACP விஜயராவ் தெரிவித்தார். எல்னினோ தாக்கத்தினால் தற்போது நாடு வெப்பம் மற்றும் வறண்ட கால நிலையால் பாதிப்படைந்திருந்தாலும் திரங்கானுவில் நீர் விநியோகம் இதுவரையில் பாதிப்படையாமல் சீராக இருப்பதாக கூறப்படுகின்றது. மாநிலத்தில் உள்ள ஆறுகள் உட்பட நீர் அணைக்கட்டு தேக்கத்தின் நிலை இன்னும் சீராக இருப்பதால் மக்களுக்கு நீர் சென்றடைவதில் எந்த ஒரு சிக்கலும் இதுவரையில் எதிர்நோக்கவில்லை என்று திரங்கானு மந்திரி பசார் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹ்மத் சம்சூரி முக்தார் தெரிவித்தார்.
எல் நீனோ தாக்கத்தை தொடர்ந்து அப்பகுதி மக்கள் கடுமையான பாதிப்புகளை சந்திப்பதை தவிர்க்க மாநில அரசாங்கம் ஷரிகாட் ஆயர் தெலுங்கானு ஸ்ரண்டியான் புர்ஹாட் சத்து நிறுவனத்தின் மூலம் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக அஹ்மத் சம்சூரி அறிவித்தார். இதுவரையில் நீர் விநியோக தடை எதுவும் ஏற்படாமல் சமாளிக்க முடிவதுடன் இந்த வறட்சி மேலும் தொடர்ந்தால் மாற்று நடவடிக்கை மேற்கொள்ள தயாராக வேண்டும். காரணம், ரமலான் மாதத்திலும் ஹரிராயாவிற்கு ஒரு வாரம் இருக்கும் பொழுது நீரை பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் என்று அஹ்மத் சம்சூரி விவரித்தார். வெப்பக்காலம் அதிகரிக்க நீரின் பயனும் அதிகரிப்பதால் அதிகமானோர் நீரை பயன்படுத்த தொடங்குவர். இருந்தபோதிலும் சிக்கனமான அளவிலேயே நீரை பயன்படுத்தினால் மட்டுமே இந்த சிக்கலை தவிர்க்க முடியும் என்று நேற்று நடைபெற்ற தெலுங்கானு தொழில் முனைவோர் மேம்பாட்டிற்கான 30வது ஆண்டு விழாவில் அஹ்மத் சம்சூரி குறிப்பிட்டார். சரவாக்கில் இராணுவத்தில் பணிபுரியும் மூத்த அதிகாரியான ஒருவர் தமது அதிகாரத்தையும் ஆள்பலத்தையும் பயன்படுத்தி தமக்கு கீழே பணிபுரியும் அதிகாரியை துன்புறுத்திய குற்றச்சாட்டை தொடர்ந்து மலேசிய இராணுவம் TDM உள்நிலை விசாரணை வாரியத்தை நிறுவியுள்ளது. இச்சம்பவத்திற்கான காரணத்தை அடையாளம் காண்பதற்கும் இக்குற்றச்சாட்டை குறித்து விரிவான முறையில் ஒரு மதிப்பீடு செய்வதற்கும் மேலே குறிப்பிடப்பட்டுள்ள குழு நிறுவப்பட்டதாக TDM ஓர் அறிக்கையில் நேற்று தெரிவித்திருந்தது. இவ்விசாரணையில் சம்பந்தப்பட்ட நபர் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் தற்போதைய சட்டம் மற்றும் விதிமுறைகளுக்கேற்ப அவருக்கு தக்க தண்டனை வழங்கப்படும் என்று TDM கூறியுள்ளது. இந்த வழக்கு விசாரணை முடியும் வரையில் குற்றஞ்சாட்டப்பட்ட அந்த அதிகாரி அரசு பணியிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ளதாக TDM அறிவித்துள்ளது. லெப்போங் பாலே தேசிய பள்ளியின் ஜட்டிக்கு அருகில் உள்ள சுங்காய் பாத்தாங் பாலேவில் படகு மூழ்கிய சம்பவத்தில் காணாமல் போன 4வரில் 2 போலீஸ் அதிகாரிகள் என்று தெரியவந்துள்ளது. இச்சம்பவத்தின் போது பாதிக்கப்பட்ட 2 அதிகாரிகளும் 35 கிலோகிராம் வெடிபொருட்கள் உட்பட 1050 RDS வெடிகுண்டுகளுடன் கூச்சிங்கிலிருந்து காப்பீட்டிற்கு சென்றதாக காப்பீட் மாவட்ட போலீஸ் தலைவர் டெபுட்டி சூப்பரிண்டென்டன்ட் ரோஹானா நானு கூறினார். காணாமல் போய் தேடப்பட்டு வரும் அந்த போலீஸ் அதிகாரிகளில் ஒருவர் சமூக நல உதவி கிளையை சேர்ந்தவரான சார்ஜன் ஜோனதன் லம்பெட், மற்றொருவர் காப்பீட் IPDயில் உள்ள ஆயுத கிளையை சேர்ந்த கான்ஸ்டபிள் இஸ்கண்டர் இப்ராஹிம் என்று ரோஹானா நானு அறிவித்தார். நேற்று மாலை 5 மணி அளவில் 2 போலீஸ் அதிகாரிகள் உட்பட 3 உதவியாளர்கள் SK லெப்போங் பாலே ஜட்டியிலிருந்து அங்தூலிவிற்கு வெடிபொருட்களை அனுப்புவதற்காக சென்று கொண்டிருக்கும் பொழுது படகு மூழ்கி காணாமல் போனதாக அவர் தெரிவித்தார். கடந்த மார்ச் 4 முதல் 6ஆம் தேதி வரையில் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட ஒப்தாபேஸ் ஹாஸ் 224 திடீர் சோதனையில் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் சட்டவிரோத குற்றங்களுக்காக 5041 பேர் கைது செய்யப்பட்டனர். இச்சோதனையின் போது மொத்தம் 5352 நபர்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டதாக புக்கிட் அமான் போதைப்பொருள் குற்றப்புலனாய்வு துறையின் இயக்குனர் டத்தோ காவ் காக்சின் கூறினார். கைது செய்யப்பட்டவர்களில் 2855 பேர் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களாக இருப்பதுடன் அதில் 4 அரசு ஊழியர்கள் என்று விசாரணையில் கண்டறியப்பட்டதாக காவ் காக்சின் தெரிவித்தார். இதில் மேலும் ஒரு அரசு ஊழியர் மற்றும் ஒரு மாணவர் உட்பட 497 டோக்கன்களை பறிமுதல் செய்ததாக காவ் காக்சின் விவரித்தார். பல்வேறு போதைப்பொருள் குற்றங்களுக்காக 186 நபர்கள், ஒரு அரசு ஊழியர், 7 மாணவர்கள் உட்பட சட்டவிரோத குற்றங்களுக்காக 1503 பேர் கைது செய்யப்பட்டதாக அவர் நேற்று ஓர் அறிக்கையில் வெளியிட்டிருந்தார். செராஸில் உள்ள ஓர் அடுக்குமாடி குடியிருப்பில் 12வது மாடியிலிருந்து தவறி கீழே விழுந்த சிறுவன் ஒருவன் உயிரிழந்தான். நேற்று மதியம் 1:52 மணியளவில் நிகழ்ந்த இச்சம்பவத்தை குறித்து கிடைக்கப்பெற்ற புகாரை தொடர்ந்து அவ்விடத்திற்கு விரைந்ததாக செராஸ் மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் ரிட்ஸ்வான் காலிட் தெரிவித்தார். அவ்விடத்தில் 12 வயதிற்கு உட்பட்ட உள்ளூர் சிறுவன் அடுக்குமாடி குடியிருப்பின் கீழே உள்ள புல்வெளியில் சுயநினைவற்ற நிலையில் இருப்பதை கண்டறிந்ததாக ரிட்ஸ்வான் காலிட் கூறினார். பிறகு அந்த சிறுவன் உயிரிழந்ததை
சான்சலர் துவான்கு முஹ்ரிஸ் மருத்துவமனையின் மருத்துவ அதிகாரிகள் உறுதி செய்ததாக ரிட்வான் காலிட் நேற்று ஓர் அறிக்கையில் அறிவித்தார். இது திடீர் மரணமே என்று முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்ததாக அவர் விவரித்தார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.